அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா. பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருந்துங்க. என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறார், சௌக்கியமா? பின்னத்துலேருந்து நேராக 3ஆம் பார்வையால் விஷயத்தை பார்க்குறார். சாமி நல்லா இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட போய் ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆணு பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். மோகினி 3ஆம் பாட்டில் ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பல அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கணுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண் சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான்ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எதையாவது உலக விஷயங்களே நங்குன்னு பிடிக்கிட்டு அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியம் இருக்குது. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி, 2மே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான்னு சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் நன்னா சந்தோஷத்தோடு அருமையான யோகினில் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை 28ஆம் தேதி தான் குரு போயிடுறாரு. அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறது, ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்குது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், விதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிந்து நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறை நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா?
படிப்பு குழந்தைகள் படிப்பிலிருந்து விளையாட்டிலிருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள் நிறைய கலைகள் ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா பசங்கள் குழந்தைகள் கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேரம் பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குற்றங்குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றங்குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார் பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதையா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பயிற்சி, குரு அக்கறம் முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு வரணும் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும் எல்லாமே. அப்பேற்பட்ட சார்புடையதாக அமைய போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல, இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அது உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்தில் தான் இருப்பார். இப்போ சொல்ல இப்போ நான் பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் இப்போ சாமர்கள் நம்ம சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க, பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துறீங்களா? அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும், அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போவதோட திருப்தியே அடையாது போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் திருப்தி அடையாதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லா திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன். குரு வீட்டிலே உட்காந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு குரு முடிவெடுத்து தான் எல்லாத்துக்கும் போய்ட்டுருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போகிறேன் கைசா மாதிரி. குரு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான். மீனத்துக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன்றார். ஆமாம், ஊருக்கெல்லாம் சரி, எனக்கு என்ன வந்தது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு மீனத்துக்கு ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் மொய்ப்பாங்க. அது நடக்கிறதா இல்லையான்றது வேண்டாம். இருந்தாலும் ஒரு குறையில் நல்லா வச்சுருப்பார். என்ன இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ குரு சுக்கராச்சாரியோடு சேர்ந்து இது பண்ணுற ராசி வந்து மீனத்துக்கு சுக்கராச்சாரியர் 3ஆம் வீட்டு அதிகாரி ஏன் வச்சுக்கிறோம். அதனால் சுக்கரோட பண்ணும்போது 3ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டு அதிகாரி யாரே அப்படி கேட்காதீங்க. எப்போதும் புத்தி கொண்டு செயல்படுறது தான் சுக்கரனும் புதனும். விஷமத்தனம் பண்ணால் ஒதுங்கி போயிடுவார் சுக்கராச்சாரியார். வேறு ஐடியா பண்ணி விஷமத்தை வேறு மாதிரி முடிப்பார். அவரோட சேர்ந்ததுனால விருத்திக்கு வரும். எவன் குழி வெட்டுறான், எவன் வெட்ட போகிறதில்ல, பாழாக போகிறது, நிந்த போகிறது, இப்படிலாம் ஒரு மாட்டின்னு அவஸ்தப்பட்டு நீங்கள் ஒதுங்கி போனங்கள அதெல்லாம் களையில் எடுத்துட்டு உங்களுக்கு நல்ல பாதையாக கொடுத்து மேலே கொண்டு வரோம்.
புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்தமாதிபதி புதன். இது அந்த அந்த உபயராசிக்காரர்களுக்கு உபயராசி தான் இந்த புதன். அந்த புதனும் டீம் ஒர்க் அப்படின்னு கூடயே தான் வந்துட்டு இருப்பார். கும்பத்தில் போயிது 3-4 கிரகம் ஒன்றா உட்காந்துருக்கும். ராகு இப்போ வரப்போகிறதில்ல. சித்திரை மாதத்தில் 13ஆம் தேதி தான் ராகுக்கு, அது வரைக்கும் பயமூன்னு இருக்கலாம். மீனத்தில் தான் உட்காந்துருப்பார். கவலைப்படாது, அடுத்தது யாரும் பார்த்துக்கலாம். சித்திரை மாதத்தில் வந்தால் கூட குரு சித்திரை மாதம் பிரமாதமாக கொடுத்துட்டுருக்காரு. அவர் எப்போ கீழே வந்தாரோ ராகு அப்போ சர்ப வலையை வந்துடும். அப்போ வேணாம் நமக்கு. அதே சமயம் செக்யூரிட்டியாக இப்போ ராகு கூட சுக்கிரான் இருக்கிறார். அது அசுரர்கள் சம்மந்தப்பட்டவருக்கு அவர் தான் தலைவரே. சுரர் சம்மந்தப்பட்டதுக்கு செவ்வாய் வேணும். அதுதான் சத்தம் போடாமல் செவ்வாய் புனர்பூசம் நிற்கிறார். எப்படி பாருங்கள், அவங்க இது மாதிரி ஒரு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளை எப்படிலாம் அதை பயன்படுத்தி செய்யப்படுறான்றது நமக்கு தெரியாது. உள்ளே இங்கே ப்ரோக்ராம் பண்ணுற செய்யப்படும். அது ப்ரைமோட் சென்சார். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்க. நம்ம பேசாமல் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். குடும்பத்தில் பழகை பாராட்டக்கூடாது. உறவுகள் கை கொடுக்கும். நமக்கு விட்டது தொட்டது பிடிச்சி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தானாக எல்லாம் வரும். உனக்கு வரா மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு சமயத்தில் யோகங்கள் வர்றதுனால அவங்களுக்கு பணம் பொருள் அந்தஸ்து எல்லாம் திருப்பி பழைய விட்டு எல்லாம் திரும்பி வந்துடும். பிரச்சனை கோர்ட்டு போகிற வரைக்கும் எல்லாம் அதுவே சால்யூஷன் ஆகி 2 பேரும் ஒரு எம்ஓயு போட்டு வெளில வந்துடலாம். பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும், வியாபாரத்துலேருந்து, தொழிலேருந்து எல்லாம் நன்னா விருத்தி ஆகும். மீனத்தினுடைய சம்மந்தப்பட்டு பாருக்கு மற்றவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணி பெரிய ஆளாக ஆவாங்க. தனக்கு தனியாக பெரிய ஆளாக இருந்தால் கூட மற்றவங்களுக்காத வாழ்க்கை அப்படின்ற ஒரு இணைப்பில் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் சரியாக பண்ணக்கூடியவங்க. டீச்சிங் ஷோயில் சரி, மேனேஜ்மெண்ட் சரி, சூப்பர் சரி, எல்லாத்துக்குமே அரசியலும் சரி, வங்கிலையும் சரி. அப்போ அதை கட் பண்ணுங்க. இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அந்த லைசன்ஸ் ஒர்க் பண்ணும்போது இப்போ தான் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். பெட்டர் டாக்டர், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டாக்டர், அட்வொகேட், கமிஷன் ஏஜென்சி, கூரியர், இதெல்லாம் இருக்குது நிறைய. அப்புறம் அந்த டாக்ஸேஷன் கன்சல்டேஷன், விளம்பரம் நிறுவனத்தினே இருக்குல்ல, அது எத்தனையோ இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு முத்திரை பதிப்பாங்க. ஏன் இப்படி இருக்கான்னா, 10ஆம் கிளாஸ் டீச்சர் 10ஆம் கிளாஸ் தான் இருப்பாள். வேறு கிளாஸை போகலான்னா நம்ம தானே போவோம். அதே மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. 4 பேரை சொன்னேன், 400 பேரை மாட்டோம். பேரும் புகழும் இருக்கும். என் பையன், என் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பேரும் புகழும் இருக்கும். பெருமை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய ஆனந்தம் இல்லையா அது லைஃப்பில்? சாதிச்சு காமிச்சாரா இல்லையா? நான் சாதிக்கிறது காட்டில் மற்றவனை சாதிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா உங்களுக்கு? அதில் வரக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கு பாருங்கள். அதுதான் குடும்பத்தோடு வாழக்கூடியவங்க யாருன்னா இவங்க தான். குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும், சொல்லவே முடியாது. அவள் குடும்பத்தில் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலேயே சலிப்பு வராமல் ஆதரவோடு எல்லாம் நன்னா இருக்கக்கூடிய அமைப்பு குரு கொடுக்கறதுக்காக சுக்கிரனோட தொடர்பு கொண்டிருக்கார். இதுதான் தொடர்பு கொண்டு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு நம்பர் 1 ஆக்கிறதுக்கு தான் பண்ணுறார். உள்நாடு வெளிநாடு மட்டுமில்லை, எல்லா நாட்டிலும் நீங்கள் இருக்க முடியும். வல்லவன் நல்லவன் எங்கே வேணால் வாழலாம். அது புத்திசாலி எங்கே வேணால் வாழலாம். இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ தகுந்த மாதிரி செயல்பட்டு குற்றம் குறையை பார்க்காம நல்லது முதலும் பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளக்கூடியதுக்கு இந்த புதன் களத்திரமாக இருக்குது. புதன் ஐயப்பா என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் பிரிவினை இருந்தால் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒத்து வரலன்னா கூட டைவர்ஸ் சொல்ல பண்ணிக்க மாட்டாங்க, மறுபடியும் ஒன்றாயிடுவாங்க. எத்தனையோ இதில் படிப்பட்டிருப்பாங்க. இப்படி தான் இருக்குது, வேறு எனக்கு வழி இல்லை, பகவான் கண் திறக்கல. அந்த கண் திறக்கல இல்லை, இப்போ கண் திறந்தாச்சு எல்லாருக்குமே. அந்த மாதிரி அமைப்பில் இருக்க எல்லாருக்குமே திருமணம் மறுபடியும் பண்ணிக்க வேணாம். வய புருஷங்கார மாறி வந்துடுவான், இல்லை அந்த ஒய்ஃபே மாறி வந்துடுவான். இப்படிலாம் கொடுக்குறான். ஏன்னா ஈஸியாக விவாகரத்து பண்ணுறது சர்வசா சட்டங்கள் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு விவாகரத்து பண்ண விட அப்பா அம்மா மாறுமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மன உளைச்சல். அதுக்காக குழந்தை பெறோம். இந்த மாதிரி எத்தனையோ சர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தில், எந்த விஷயத்தில் ஒரு பெரிய ரெமிடி கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். பொற்காலமாக இந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் பயன்பாட்டு உள்ளதாகவும் விருத்திக்கு வரதாகவும் இருக்கும்.
குழந்தைகள் வளர்ந்ததுலேருந்து ஆளக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தனான தர்மத்தை ஈடுபட வச்சு நீங்கள் செய்யக்கூடிய அபாரமான இந்த செயல்களால் உங்களை உயர கொண்டு போய்ப்பார். அதுக்கு உண்டான அனுகூலமான பொருட்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறார். சுக்கிராச்சுவ தொடர்போடு கொடுக்குறார். அதான் வேடிக்கை. செவ்வாய் தொடர்போடு வருது. அதுவும் மட்டும் இல்லை, செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு அவர் தான் பாக்யாதிபதி, தனாதிபதி. பாருங்கள், செவ்வாய் புனர்பூசத்துலேருந்து குருவோடு கலந்து அவர் டீம் ஒர்க்கை பண்ணி செயல்படுறாரு. சந்திரன் யாருன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவர் காலின்றி செஞ்சு கொடுக்குற அளவுக்கு தொகையில் நிற்கிறார். போலவும் எங்கேயோ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறாம செட் பண்ணி வச்சு பண்ணுறார். அப்புறம் என்ன உங்களுக்கு இந்த 3 மாதம்தான் பங்குனி மாசி பங்குனி சித்திரை, இந்த 3 மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சு இது என்ன வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்து ஸ்டேட்டஸ் தந்தா வஞ்சி ஆனந்தமாக லைஃப்பை குடும்பத்தோடு அனுபவிக்கிற காலம் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த மாதத்தில் மட்டும்தான் வரப்போகுது. இது இன்றைக்கி இல்லை, தொடர்ந்து இது பரம்பரையாக போகக்கூடிய பின்னாடி வர அத்தனை வருஷத்துக்கு நிரந்தரமாக இருக்கும்படி ஒரு அமைப்பு பண்ணிடுறாரு. பண்ணிடுறாரு. பேஸ்மெண்ட் தானே இருக்கணும்ல, பண்ணிடுறாரு. அதனால் உங்களுக்கு கவலையே இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, இதில் குரு தான் எல்லாம் கொடுக்கணும். அவர் 3ஆம் வீட்டுக்கு லாய்க்கப்படாது, அங்கே உட்காந்துருக்காரு, கொடுப்பாராங்க. அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா சுக்கிராச்சாரியோட தொடர்பு கொள்கிறார். சுக்கிரனுக்கு அந்த வீடு ரிஷபத்துக்கு மீனம் 11ஆம் வீடு. பார்த்தீங்களா, அவர் அதிகம் அங்கே உட்காந்து பங்கு கொண்டு பலமாக இருந்து வக்கரம் முறிஞ்சி பலமாகி குருவோட அந்த ராசி பருவத்தை பண்ணுறதுனால நீ சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு குறைபாடுகள்லாம் இருக்காதுங்க. அதனால் அந்த ரிஷபத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு கலத்தரத்துக்கு சொல்லக்கூடிய புதனுக்கு பாக்கியஸ்தானாகுது. பாக்கியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த சுக்கிராச்சாரியர் 9 நேர சப்தமத்திலே உட்கார்ந்துருக்காரு. புதனுடைய கலத்தரம் சப்தமமாக இருக்கக்கூடியது இந்த கன்னிக்கு நேர உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. இப்படிலாம் பண்ணி புத்தியை பண்ணணும். நான் கேட்டால் தான் கொடுத்தா தான் கடனை, கேட்டு வேணாம். நீயா கொடுத்தா எனக்கு கடன் இல்லை, கிஃப்ட்டு. நான் ஒன்று அடித்து பிடிச்சி வாங்கினா கடன், அது நீயா வாலண்டராக டொனேட் பண்ண நான் கொடுத்தேன்னா கிஃப்டாக கொடுத்தேன்னா அது கிஃப்ட் ஆகிடுறது. அப்போ உங்களுக்கு வேண்டிய காரியம் தான் இல்லையா? இதெல்லாம் வரைய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் உங்கள் அனுபவத்தில் மனசில் ஆனந்தம் அப்படியே ஆர்ப்பரிக்கும். நமக்கு கூட இப்படி பகவான் கண்ணை திறந்துட்டாரேன்னு அந்த அளவுக்கு தான் குடும்பத்தில் விருத்திக்கு வரக்கூடிய எல்லாம் ஜெம்மாக இருக்கும். குடும்பத்தில் இனிமே யாருமே ஒரு 2 பெற்றுக்காதீங்க, நல்லா பெற்றுக்கோங்க. சின்ன சிஸ்டர்கள்லாம் விட்டுட்டு ஒருத்தருக்குள்ளே ரேப்போட்டாக இருங்க. பெரியவங்களில் மதிங்க, பாரம்பரியத்தை விடாதீங்க. கிருஷ்ணரை வணக்கம் சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.